அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி லக்ன அன்பர்களுக்கு 2025ஆம் வருடம் பெயர்ச்சி ஆகக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கன்னி ராசி லக்ன அன்பர்கள் நாயாக உழைத்தாலும் ஒன்றுமே இல்லை, எப்போது இந்த நிலை மாறும் அப்படின்னு புலம்பக்கூடியவர்களை காண முடிகிறது. கன்னி ராசி லக்னத்திற்கு ராகு கேது தோஷம் தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷமாக கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. கோச்சாரமும் சரி, சுய ஜாதகமும் சரி சமமாக இருக்கணும். சுய ஜாதகத்தில் திசையோ புத்தியோ நன்றாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கோச்சாரத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்கணும். எதிர்மறையாக போச்சுன்னா பலனும் எதிர்மறையாக தான் நடக்கும். எல்லாமே பிரச்சனையாகிவிடும். அந்த ராசிக்காரர்கள் புலம்பிகிட்டு இருக்க வேண்டியதுதான். கன்னி மிதுன லக்ன ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்திலே ராசிக்கு 7வது வீட்டிலே குரு ஆட்சி பலம் பெறும்போது இந்த கன்னி மிதுன லக்ன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு கண்டம் ஏற்படும். வாழ்க்கை துணை சண்டை போடுறது, பிரிஞ்சு போகிறது, டைவர்ஸ் ஆகிறது, இதெல்லாம் கன்னி மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு 7வது வீட்டிலே குருபகவான் ஆட்சி பலம் வரும்போது அவர் கண்டிப்பாக பாதக பலனை செய்தே தீர்வார். அந்த நிலையெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. 7ஆம் வீட்டிலே குருபகவான் ஆட்சி பலம் பெறும்போது வாழ்க்கை துணை தற்கொலை பண்ணக்கூடிய நிலை கூட வரும். அந்த நிலை பெரும்பாலும் கடந்து வந்துட்டீங்க. கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 ஆண்டு காலமாக குருபகவான் நிலையும் சரியில்லை. சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்ந்திருந்தார். கேது 2ஆம் வீட்டில் இருந்து ஜென்ம ராசிக்கு வந்து விட்டார். அதே மாதிரி அஷ்டமத்திலிருந்து 7வது வீட்டிற்கு ராகு சென்று விட்டார். இந்த 4 வருட கிரகங்கள் நிலையும் தற்போது வரை பெரும்பாலும் கன்னி ராசி லக்ன அன்பர்களுக்கு சாதகமாக இல்லை. சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் குரு பலன் இருக்கிறது. கோச்சாரத்திலே குரு பகவான் 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் வரும்போது எப்பாடுபட்டாவது அந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் கொடுத்தே தீர்வார். கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதி. முதல்ல சுக கேடு ஏற்படுத்துவார். நண்பர்கள் வழியில், வாழ்க்கை துணை வழியில், உறவுகள் வழியில் பகை கேடு ஏற்படுத்துவார். அசிங்க அபிமானங்களை கொடுத்து பிறகு நற்பலன்களை கொடுப்பார். கன்னி ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, பாக்கியத்திலே குருபகவான் அமர்ந்திருக்கும் போது தந்தையிடம் நல்ல அந்நியோன்யம் இருக்காது. தந்தை வழி உறவுகளிடமும் பெரும்பாலும் அந்நியோன்யம் கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு குறையும். அதே குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பெரிய அளவு உங்களுக்கு அதிர்ஷ்டம். 2025ஆம் வருடம் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு தலைவலி குறையும். ராகு கொடுத்து கெடுப்பார், கேது கெடுத்து பிறகு கொடுப்பார். கேது பகவானால் நற்பலன்கள் பெறக்கூடிய காலகட்டத்திற்கு கன்னி ராசி லக்னக்காரர்கள் விட்டீங்க. 12ஆம் வீடான அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே கேது பகவான் வரும்போது அது சிம்ம ராசி. கன்னி லக்ன ராசியில் பிறந்தவர்கள் 2025ஆம் வருடம் மே மாதத்திலிருந்து நீங்கள் தொலை தொடர்புகள் மூலம், அரசியல் மூலம், வெளிநாடுகள் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகு கேது கிரகங்கள் பச்சோந்தி கிரகம். எந்த ராசியில் அமர்கிறார்களோ அந்த ராசியினுடைய பலன் கிடைக்கும். சூரியனுடைய வீட்டில் கேது அமரும்போது தந்தை வழியில், தந்தை வழி உறவுகள் மூலம், அரசியல் மூலம் உங்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை கிடைச்சே தீரும். கோச்சாரத்திலே கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே ராகு வரப்போகிறார். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே சனி ராகு கூட்டணி. இந்த காலகட்டத்தில் குருபகவான் தொழிற்ஸ்தானத்திற்கு வந்து விடுவார். குருபகவானுடைய 9ஆம் பார்வை சனி ராகு மேல் விழும்.
அப்போ வந்து குரு சண்டால யோகம் உங்களுக்கு நல்ல நிலையை கொடுக்க போகிறது. தலைக்கு மேலே கடன் இருந்தாலும் சரி, உங்கள் தகுதிக்கு மீறிய கடன் இருந்தாலும் சரி, அந்த கடனை கொடுத்து அடைப்பீங்க. 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ரு பகை கடன் நோய். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் உங்களுக்கு குறைந்தே தீரும். கன்னிராசி நண்பர்கள் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதீங்க. எதிர்காலம் வந்து உங்களுக்கு நல்ல நிலையை தான் காட்டுகிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழ்கிறது. 5ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்து கன்னிராசியை பாரு செய்யும்போது உங்களுக்கு வந்து புண்ணிய பலம் கூடும். கண்டகச்சனியாக இருந்தாலும் சனி பகவான் மூலம் உங்களுக்கு தொந்தரவுகள் குறைவு. 7ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து பூர்வ புண்ணியாதிபதி கன்னிராசியை பாரு செய்யும்போது கடந்த 2.5 வருடமாக நீங்கள் பட்ட பாடு படாத கஷ்டம், நீங்கள் பட்ட அவதி, தொந்தரவுகள், தொல்லைகள் இந்த சனியே உங்களுக்கு நிவர்த்தி செய்து வைப்பார். கன்னிராசி நண்பர்கள் கண்டகச்சனியை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. வாக்கிய கணிதப்படி இன்னொரு ஓராண்டு காலம் இருக்கிறது. 6ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கவே சனி பகவான் வந்து கடமைப்பட்டவர். சத்துரு பகை கடன் நோயெல்லாம் குறைத்து உங்கள் சுய சம்பாத்தியத்தின் மூலம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பிரமோஷன், கூடுதல் சம்பளத்தை கொடுத்து பணம் பொருளாதார நிலையை உயர்த்தி கன்னிராசி லக்ன அன்பர்களுக்கு உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலம் நிலபுல அசையா சொத்து யோகத்தை கொடுக்க போகிறார். இது வந்து உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே ராகுபவன் வருவது கன்னிராசி என்பதற்கு மிக மிக சிறப்பு. அது குரு பார்வையில் இருக்கும்போது குரு சண்டால யோகம். தொலை தொடர்புகள் மூலம், வெளிநாடுகள் மூலம், அயல் நாடுகள் மூலம் கன்னிராசி லக்ன நண்பர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, மீடியா, யூடியூப்பு இப்படி வந்து உங்களை வந்து பணம் சம்பாதிப்பதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். அதற்குண்டான கால நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எப்படி இருக்குது, கடந்த 2.5 வருஷமாக எப்படி இருந்துச்சு, அதை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. கன்னி ராசியில் புதன் வந்து ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறக்கூடியவர். கன்னிராசியில் சுகபோக சொகுசுக்காரகன் சுக்கிரன் நேசம். நீங்கள் வந்து ஆடம்பரமாக வாழணும், மாடி மீது மாடி கட்டணும், நல்ல வண்டி வாகனங்களில் போகணும், என்னுடைய வசதி ஊரே பார்த்து உறவே பார்த்து பொறாமப்படணும் அப்படின்னா உங்கள் மன எண்ண புத்திகள் நீங்கள் வந்து ஆழ்ந்து சிந்தித்து கன்னிராசி லக்னக்காரர்கள் செயல்படணும். முதலீடு இல்லாத தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். புரோக்கர், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், தரகர்கள், முதலீடு இல்லாத தொழில் கன்னிராசி லக்னக்காரர்களுக்கு 100% கை கொடுக்கும். நீங்கள் லட்சக்கணக்கு போட்டு ஒரு தொழில் தொடங்கி நீங்கள் வந்து பெரிய அளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் பெரும்பாலும் கன்னிராசி லக்னக்காரர்களுக்கு குறைவு. முதலீடு இல்லாத தொழில் தொடங்கும் போது, தொழில் செய்யும்போது கன்னிராசி லக்னக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல லட்சம் பல கோடி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு கேது பகவான் பெயர்ச்சி ஆவார். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்கள், அஸ்த நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கேதுவால் தொந்தரவுகள் தொல்லைகள் முடிகிறது. அடுத்த 6 மாத காலம் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை வரைக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம கேதுவாக ஜென்ம நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வார். இந்த கேது பயிற்சி வரை உத்திர நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கை துணையிடம், நட்பு வட்டாரங்களிடம், சொந்த பந்த உறவுகளிடம்
பகை போட்டி விரோதம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகளும் தொல்லைகளும் குறைவாக தான் இருக்கும். ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே கேது வரும்போது மனம் எண்ணம் புத்தியை போட்டு ஒரு குழப்பிட்டு தான் போவார். அதன் பிறகு தான் ஞானம் கிடைக்கும். கெடுத்த பிறகு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது. இப்போ ஞானத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். கன்னி ராசி லக்ன அன்பர்களுக்கு எதிர்காலத்தில் வெளிச்சம் வருது. நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையாக திறமையாக முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.